exercise 1.1ல first sum பாருங்க exercise 1.1ல first sum பாருங்க find a cross b a cross a and b cross a இந்த மூணையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க இதுல மூணு டிவிஷன் கொடுத்து மூணு சம்மா பிரிச்சிருக்காங்க பாரு ஃபர்ஸ்ட் சம் வந்து ஃபர்ஸ்ட் சம்ல AB கொடுத்திருக்காங்க AB கொடுத்து இந்த மூணையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க செகண்ட் சம்ல Aவும் Bயும் கொடுத்துட்டு அதுக்கு A கிராஸ் B A கிராஸ் A B கிராஸ் A கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்ப தேர்ட் சம்ல Aவும் Bயும் கொடுத்துட்டு அதுக்கு A cross B, A cross A, B cross A கண்டுபிடிக்க சொல்றாங்க புரியுதா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சம்லயே மூணு டிவிஷன் இருக்கு மூணு சம் சின்ன கொடுத்திருக்காங்க அதுல ஒவ்வொன்றிலும் AB கொடுத்திருக்காங்க இந்த ABக்கு இந்த மூணுனுடைய மதிப்பும் கண்டுபிடிக்கணும் இந்த ABக்கு இந்த மூணு கண்டுபிடிக்கணும் இந்த ABக்கு இந்த மூணையும் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கொஷின் அப்போ இந்த எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் மார்ஜினுக்கு இந்த பக்கம் கொஷின் நம்பர் எழுதுங்க சொல்யூஷன் எல்லாம் மார்ஜினுக்கு ரைட் சைடில் எழுதுங்க மார்ஜினுக்கு லெஃப்டில் क्वेश्चन नंबर எழுதிருக்கீங்க ஃபர்ஸ்ட் சம்ல இப்ப ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இப்ப எப்பவும் போல நம்ம given என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து எழுதணும் given அல்லது given that எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் givenல என்ன கொடுத்திருக்காங்க பாரு a = 2, -2, 3 A equal to 2, -2, 3 எடுத்து எழுதிக்கணும் அடுத்தது B equal to 1, -4 அப்ப Aவும் Bயும் கொடுத்திருக்காங்க எடுத்து எழுதிக்கிட்டோம் அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் A cross B கண்டுபிடிக்கணும் அதுதான் இங்க A cross B கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க எழுதியிருக்கிறேன் அடுத்தது A cross A கண்டுபிடிக்கணும் அதை தான் இங்க எழுதியிருக்கிறேன் A cross A கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தது B cross A கண்டுபிடிக்கணும் B cross A கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க எழுதியிருக்கிறேன் அப்ப இங்க கொடுத்திருக்கிற 1 2 3யும் 1 2 3 கொடுத்துருக்க 3 ஸ்டெப்ஸ் இங்க இருக்கு சரியா இப்ப நம்ம இந்த 3 னுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் கவனிங்க இப்ப இந்த மூணு தான் கண்டுபிடிக்கணும்னு தெரியும் அந்த क्वेश्चनல இருந்து பாத்துக்கிட்டோம் இப்ப பாருங்க A cross B ல A என்ன இங்க கொடுத்திருக்கிறதுல பார்த்து எழுது 2, -2, 3 2, -2, 3 கிராஸ் எழுதிக்கோ அடுத்தது B என்ன 1, -4 எழுதிட்டோம் இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும் எப்படி எழுதலாம் 2, 1 2, -4 சரியா அப்ப 2, 1 2, -4 எழுதிட்டோம் அடுத்தது இங்க கவனி -2 எடுத்துட்டு இதோட ஜாயின் பண்ணு பேர எடு -2 1 -2 -4 பாரு -2 1 -2 -4 -2 -4 அப்புறம் 3 எடுத்துக்கோ இந்த 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 3, 1 3, -4 எழுதிக்கங்க 3, 1 3, 1 3, -4 புரிஞ்சுதா இப்போ இந்த பேர்ஸுக்கான பேரை எழுதுறப்ப ஒவ்வொரு பேருக்கு இடையில இந்த 2, 1 கமா போட்டுறோம் இல்லையா அது மாதிரி இந்த ரெண்டு பேர்ஸ் இடையில கமா இருக்கணும் மறக்காம அதை போட்டுக்குங்க அப்புறம் செட் சிம்பிள் போட்டு முடிச்சுக்கோ இதுதான் A cross B அடுத்தது A cross A கண்டுபிடிப்போம் A cross A ரெண்டாவது A cross A என்ன
2, -2, 3. 2, -2, 3. கிராஸ் சைன் எழுதிக்கோ. ஏ என்ன மறுபடியும் 2, -2, 3. 2, -2, 3 எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். கவனி, இந்த ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கோ. இந்த 2 எடுத்துக்கிட்டு அதோட கிராஸ் பண்ணணும். 2, 2, 2, -2, 2, 3. பாரு, 2, 2, 2, -2, 2, 3. 2, 3. 3 எழுதிட்டுமா? 1, 2, 3 இந்த 3ஓட ஜாயின் பண்ணணுதே. சரி, அதுக்கடுத்து இந்த 2வை விட்டுட்டு இந்த -2க்கு வா. -2, 2. -2, -2. -2, 3. இப்போ -2ஓட ஜாயின் பண்ணிருந்ததை இப்போ எழுதி பார்க்கலாம். -2, 2, 2. -2, -2, -2. -2, -2. -2, 3. -2, 3 எழுதிட்டோமா? அடுத்தது இந்த 3 எடுத்துக்கோ. 3, 2. 3, -2. 3, 3. சரியா? இப்போ அதை எழுதுங்க பார்க்கலாம். 3, 2. 3, 2. 3, -2. 3, -2. 3, 3. 3, 3. ஆச்சா? அப்புறம் அந்த கமா நான் சொன்ன மாதிரி என்ன செய்யணும்? பேர்ஸ்க்கு இடையில கமா கொடுத்துட்டு கடைசியில் செட் சிம்பிள் போட்டு முடிச்சிடணும். இதை எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. மல்டிப்ளை பண்ணணும் 9. அப்போ 9 இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 வந்துருச்சா? இதில் எப்படி இருக்குது? 3 எலமெண்ட்ஸ், இது 2 எலமெண்ட்ஸ்னா 6. டோட்டல் 3 × 2 6. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 வந்துடும். அந்த மாதிரி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அடுத்தது தேர்டு என்ன கண்டுபிடிக்கணும்? B × A கண்டுபிடிக்கணும். B × Aக்கு B என்ன? 1, -4. 1, -4 எடுத்து எழுதிக்கணும். இந்த கிராஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். A என்ன? 2, -2, 3. 2, -2, 3 எழுதியாச்சா? அடுத்தது கிராஸ் பண்ணலாம். 1 எடுத்துக்கிட்டு அப்படியே கிராஸ் பண்ணு. 1, 2, 1, -2, 1, 3. பாரு, 1, 2, 1, -2, 1, 3. அடுத்தது இந்த -4 எடுத்துக்கோ. -4, 2, -4, -2, -4, 3 இருக்கான்னு பாரு. இங்க எழுதியிருப்பேன் பாரு. -4, 2, -4, -2, -4, 3 இல்லையாச்சா? இந்த கமா போடுறதெல்லாம் போட்டுணும். ப்ராப்பராக செட் சிம்பிள் போட்டு முடிச்சிடணும். இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. மல்டிப்ளை பண்ணால் 2 × 3 6. 1, 2, 3, 4, 5, 6 6 இருக்கும். சரியா? சரி, இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். இந்த செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் என்ன கொடுத்துருக்குது? A = B = PQ. கிவன் அது கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதியிருக்கிறோம். A = B = PQ. சரியா? இப்போ இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? ஏவும் PQ தான், P, Q தான். பியும் P, Q தான். பியும் P, Q தான். அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சைடில் எழுதிக்கலாம். தெரியுதுங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெரியல அப்படிங்கிறவங்க, புரியலன்னு சொல்றவங்க இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோ. A = P, Q, B = P, Q அப்படியே எழுதிக்கோ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? செகண்ட் கொஸ்டினுக்கு என்னதான் கண்டுபிடிச்சாகணும்? செகண்ட் கொஸ்டினுக்கு என்னதான் கண்டுபிடிக்கணும்? A × B கண்டுபிடிக்கணும். A × B எழுதியிருக்கிறேன். A × A கண்டுபிடிக்கணும். A × A எழுதியிருக்கிறேன். B × A கண்டுபிடிக்கணும். B × A கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3மே கண்டுபிடிக்கணும். 3ம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு பாரு. A என்ன? இங்க A, B, Q, P, Q.
தெரியலன்னா இங்கே பார்த்துக்கோ. பி கமா கியூ. பி என்ன? பி கமா கியூ. பியும் பி கமா கியூ. இல்லை இதை வச்சுக்கிட்டே ஒன்னாலும் நல்லா தெரிஞ்சவங்க இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அப்போ ஏவும் பி கமா கியூ, பியும் பி கமா கியூ. நடுவில் இந்த கிராஸ் சைன் எழுதிக்கணும். இப்போ கிராஸ் பண்ணு. பி கமா பி, இந்த பி எடுத்துக்கிட்டு இப்போ செய்ய போகிறோம். பி கமா பி, பி கமா கியூ. கரெக்டா? பி கமா பி இங்கே இருக்குது, பி கமா கியூ இங்கே இருக்குது. இதை முடிச்சிட்டுமா? அடுத்தது இந்த கியூ எடுத்துக்கோ. இந்த கியூ எடுத்துக்கிட்டு கியூ கமா பி, கியூ கமா கியூ. அப்போ கியூ கமா பி, கியூ கமா பி, கியூ கமா கியூ இங்கே எழுதியிருக்கிறோம். இதில் 2 எலமெண்ட், இதில் 2 எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணால் 4. அப்போ பாரு 4 இருக்கான்னு பாரு. 4 பேர்ஸ் இருக்கான்னு. 1 2 3 4. செட் சிம்பிள் போட்டு முடிச்சுக்கோ. சரியா? ஓகே. அடுத்தது ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் ஏங்கிறப்ப ஏ என்ன? பி கமா கியூ, பி கமா கியூ. கிராஸ் எழுதிக்கோ. மறுபடியும் ஏ என்ன? அதே தான், பி கமா கியூ, பி கமா கியூ எழுதிக்கிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை 2ஐயும் கிராஸ் பண்ணணும்னா என்னன்னா இதே ஆன்சர் தான் வரும். பாரு இங்கே பாரு, பி கமா கியூ, பி கமா கியூ, பி கமா கியூ, பி கமா கியூ, நடுவில் கிராஸ் கிராஸ். அப்போ இதே ஆன்சர் தான் இங்கே வரும். அப்படியே எடுத்துட்டு எழுதிக்கலாம். அப்படியே எடுத்து பார்த்து எழுதிக்கலாம். இல்லை சார் நான் கிராஸ் பண்ணி பார்க்குறேன் சார் அப்படின்னா மறுபடியும் அதே மெத்தடே தான். பி கமா பி, பி கமா கியூ, பி கமா பி, பி கமா கியூ எழுதியிருக்கிறோம். அடுத்தது கியூ எடுத்துக்கோ. கியூ கமா பி, கியூ கமா கியூ, கியூ கமா பி இங்கே எழுதியிருக்கிறோம். கியூ கமா கியூ இங்கே எழுதியிருக்கிறோம். சரியா? இப்போ இதில் 2 எலமெண்ட், இதில் 2 எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணா 4. 1 2 3 4. 4 வந்துருச்சு. கரெக்டா? சரி. அடுத்தது பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் ஏல பி என்ன? பி கமா கியூ. கிராஸ் அப்படி எழுதிக்கிறோம். ஏ என்ன? பி கிராஸ் பி கமா கியூ. அப்போ ஏவும் பி அதே தான் எழுதியாச்சு. கிராஸ் இப்போ கிராஸ் பண்ணணும்னா என்னது? அந்த பழைய ஆன்சரே தான் வரும். இங்கே பாரு, பி கமா கியூ, 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 பி கமா கியூ. இதுக்கு கிராஸ் பண்ணுறப்ப இது 2ஐயும் கிராஸ் பண்ணுறப்ப இந்த ஆன்சரு, இது 2ஐயும் கிராஸ் பண்ணுறப்ப அதே ஆன்சரு, இது 2ஐயும் கிராஸ் பண்ணுறப்ப அதே ஆன்சர் தான் வரும். இல்லை சார் நான் கிராஸ் பண்ணி பார்க்குறேன்னா பண்ணி பாரு. பி, பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ வந்துருச்சா? இப்போ இந்த 3 கொஷின்ஸ்க்கும் இதே தான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷின் பாருங்க. ஏ ஈக்குவல் டு எம் கமா என். அப்போ கிவன்ல எழுதிக்கோ. சொல்யூஷன் தேர்ட் கொஷனுக்கு சொல்யூஷன் எழுதிக்கோ. கிவன் எப்பயும் போல கிவனோ கிவன் தட்டோ எழுதிட்டு ஏ கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதணும். ஏ ஈக்குவல் டு எம் கமா என், எம் கமா என் எழுதியாச்சு. பி ஈக்குவல் டு பை எம்டி செட், அதாவது எம்டி செட். அது பி ஈக்குவல் டு எம்டி செட். எம்டி செட்டை எப்படி எழுதலாம்? செட்டில் எப்படி எழுதலாம்? இப்படி தான் எழுதணும், எம்டி. சரியா? இதுதான் எம்டி. அப்போ எம்டிங்கிறப்ப இதுக்குள்ள எலமெண்ட் இருக்குமா? இருக்காது. இதுல 7 எலமெண்ட் எத்தனை இருக்குது? 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. சரியா? இதுல நோ எலமெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுதான் கிவன் எழுதிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இங்க எழுதியிருக்கிறேன். பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இங்க எழுதியிருக்கிறேன். சரியா? அந்த 3 இங்க இருக்கிற அந்த 3ஐயும் இங்க எழுதியிருக்கிறேன். இப்ப கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஏ என்ன? எம் கமா என்ன, எம் கமா என்ன கிராஸ் கிராஸ் எழுதிக்கோ. பி என்ன? எம்டி செட்டு, எம்டி செட்டு அப்படியே எழுதிக்கோ. இப்ப இது எலமெண்ட் இல்லை. இப்ப பாரு, இது வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்,
இதையும் ஜாயின் பண்ணணும்னா கிராஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டு செகண்ட் கோஆர்டினேட்டுன்னு வரும். இது செகண்ட் கோஆர்டினேட்டு இல்லை. அப்போ செகண்ட் கோஆர்டினேட்டு இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? செகண்ட் கோஆர்டினேட்டு இல்லாமல் தான் வரும். எம் கம்மா இந்த எம் கம்மா 0ன்னு எழுதலாமா சார்? எம் கம்மா 0ன்னு எழுதலாமா? இதில் இல்லைன்னா அதை 0ன்னு எடுத்துக்கலாமா? தப்பு சார். எம் கம்மான்னு போட்டு என்ன எம் கம்மா 0 அப்படின்னு எழுதலாமான்னா இப்படி எழுதலாமான்னா எழுதக்கூடாது சார். எம் கம்மா போட்டு இப்படி எழுதலாமான்னா இப்படி எழுதக்கூடாது. இங்கே நோ எலமெண்ட்னா நோ எலமெண்ட்னு அப்படியே விடலாமான்னு எழுதக்கூடாது, தப்பு. அப்போ இது வந்து செகண்ட் கோஆர்டினேட். இந்த பக்கம் வர்றது செகண்ட் கோஆர்டினேட். இங்கே செகண்ட் கோஆர்டினேட்டே இல்லை. வரி இதில் வந்து இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டில் வரும், இது செகண்ட் கோஆர்டினேட்டில் வரும். இந்த கிராஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டில் வரும், இது செகண்ட் கோஆர்டினேட்டில் வரும். இங்கே வந்து அந்த செகண்ட் கோஆர்டினேட்டில் நோ எலமெண்ட்ஸுங்கிறனால இது எம்டி. இங்கே எம்டி அப்படின்ட்டு இந்த எம்டியை பிடிச்சி இங்கே எழுதிக்கிட்டோம் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காது. இந்த எம்டியை பிடிச்சி இங்கே எழுதிக்கிட்டோம் அப்படின்னு அப்படியே எழுதக்கூடாது, அது தப்பு. அப்படி யோசனை பண்ணாதீங்க. என்னன்னா இந்த கிராஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டில் வரும், கிராஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் செகண்ட் கோஆர்டினேட்டில் வரும். செகண்ட் கோஆர்டினேட்டே இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டு செகண்ட் கோஆர்டினேட்டு ரெண்டுமே இருந்தால் தான் என்ன. இப்போ இந்த பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 2ங்கிறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டு, 1ங்கிறது செகண்ட் கோஆர்டினேட்டு. உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு பேரை எடுத்துக்கிட்டு சொல்கிறேன் பாருங்க. இங்கே பாரு, இந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு 3, -2. இந்த 3ங்கிறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டு, -2ங்கிறது செகண்ட் கோஆர்டினேட்டு. இப்போ இதில் 2 கோஆர்டினேட்டும் இருக்கணும், இருந்தால் தான் அது ஒரு பேரு. இந்த கோஆர்டினேட் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால், செகண்ட் கோஆர்டினேட்டோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டோ இல்லைன்னு சொன்னால் அங்கே பேர் வராது. அதனால தான் இங்கே வந்து இதில் பாருங்கள், இந்த சம்மில் வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இருக்குது, செகண்ட் கோஆர்டினேட்டில் எதுவுமே எலமெண்ட்டே இல்லை. அப்போ அங்கே பேரே வராது. பேர் வராதுங்கிறனால அங்கே எம்டி செட்டு வரும். அதனால எம்டின்னு, அது பேரே இல்லாததுனால எம்டி. சரியா? இந்த எம்டி வேற, இந்த எம்டி வேற, பார்த்துக்கோ. இந்த எம்டியை பிடிச்சி இங்கே எழுதிக்கிட்டேன்னு நினச்சிக்காது. சரியா? அடுத்தது ஏ கிராஸ் ஏங்கிறதுல பாருங்க, ஏ என்ன, எம் கம்மா என்ன எழுதிக்கிட்டோம். கிராஸு மறுபடியும் ஏ என்ன, எம் கம்மா என்ன எழுதியாச்சு. இப்போ கிராஸ் பண்ண இதை எம் எடுத்துக்கிட்டு கிராஸ் பண்ண எம் கம்மா என்னன்னு எழுதணும். பாரு, எம் கம்மா என்ன எழுதியிருக்கிறோம். அடுத்தது இதை விட்டுரு, என்ன எடுத்துக்கோ. என் கம்மா என்னன்னு எழுதணும். என் கம்மா எழுதியிருக்கிறோம். என் கம்மா என்ன இங்கே எழுதியிருக்கிறேன். இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. மல்டிப்ளை பண்ணால் 4 எலமெண்ட்ஸு. அப்போ 1 2 3 4 இருக்கா? கரெக்ட். அப்போ இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு. இப்போ பி கிராஸ் ஏ எடுத்துக்கோங்க. பி கிராஸ் ஏல பி என்னது, எம்டி செட்டு. கிராஸ் அப்படியே எழுதிக்கோ. எம் கம்மா ஏ ஈக்குவல் டு எம் கம்மா என் அப்படியே பார்த்து எழுதிக்கோ. இப்போ இது 2 கிராஸ் பண்ணணும்னா இப்போ இந்த இது இங்கே இருக்கிறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டு, நோ எலமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இது செகண்ட் கோஆர்டினேட்ஸில் எம் என்னன்னு இருக்குது. இந்த கிராஸ்க்கு இந்த பக்கம் வந்தால் செகண்ட் கோஆர்டினேட்டு, இது கிராஸ்க்கு முன்னால் வரதெல்லாம் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டே இல்லாமல் வர்றப்ப என்ன ஆகும், அங்கே பேரே உருவாகாது. அப்போ பேரே வராது அப்படின்னா என்ன ஆகும், எம்டி. அதான் எம்டி செட்டு அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த எம்டியை தூக்கி இங்கே எழுதிக்கிட்டேன்னு நினைக்கக்கூடாது. சொல்லக்கூடிய ரீசனை புரிஞ்சுக்குங்க. சரியா? ஓகே. இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கக்கூடிய 3 1 2 3 சம்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம். சரி சார், இது எக்ஸாமுக்கு எப்படிங்க சார் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கொஸ்டின் இருக்குது பற்றியா, இந்த கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்கிறத 2 மார்க்ஸில் கேட்பாங்க.
1 மார்க்லையும் கேட்கலாம். 1 மார்க்கில் கேட்டால் A கிராஸ் B மட்டும் கேட்கலாம், A கிராஸ் A கேட்கலாம், B கிராஸ் A கண்டுபிடி சொல்லி கூட கேட்கலாம். ஏதாவது ஒன்று மட்டும் கேட்டாங்கன்னா அது 1 மார்க்கில் இருக்கும். 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இதில் இது ரெண்டும் கேட்கலாம், இது ரெண்டும் ஜாயின் பண்ணி கொடுக்கலாம், இது ரெண்டையும் கேட்கலாம், இது ரெண்டையும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். இதில் இந்த கொஸ்டினில் பார்த்தா இது 2 மார்க்கில் அல்லது 1 மார்க்கில் கேட்கக்கூடும். 1 மார்க்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில், அதுலேருந்து வரும். கிரிட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு இது இந்த மாதிரி கேட்டாலும் கேட்கலாம். சரி, இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோ. எப்படியாவது ஏதாவது ரெண்டு கேட்கலாம், இது ரெண்டு அல்லது இது ரெண்டு அப்படி கேட்கலாம். சரியா? இது அதே போல தான். மொத்தத்தில் இது ஃபுல்லாகவே வந்து என்னன்னா ஏதாவது ஒரு டிவிஷன் எடுத்துக்கிட்டு 1 மார்க்கு அல்லது 2 மார்க்ஸில் பெரும்பாலும் கேட்பாங்க. சரியா? சரி, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க.